அருமையான தேவஜனங்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்ததினாலே தேவனை நன்றுடைய விலைக்கோடு நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை தான் இப்ப கவனிக்க போகிறோம். படிக்க கேட்கலாங்களா? படிக்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு தேவனை நாம் மகிமைப்படுவதாக. இதுல மெல்கிசேதேக்கை பற்றி, சாலேமின் ராஜாவை பற்றி எல்லாமே இருக்கு. ரெண்டு பேர், மெல்கிசேதேக்கு, சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, சமாதான பிரபு. இப்படியெல்லாம் அந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டு வருகிறது. விளக்கங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கு எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை, நான் நீதியின் ராஜா. இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? நீதி செய்கிறவர், நீதியாய் அரசாளுகிறவர், நீதி ராஜா. ஜாதி ஜனங்களுக்குள்ளே நீதி செய்கிறவர், நீதியின் ராஜா. நீதி தவறின ராஜா இல்லை, நீதியின் ராஜா. ரெண்டு ராஜாக்கள் குறித்து நாம் பார்க்கலாம். ஒன்று நீதியின் ராஜா இயேசு கிறிஸ்து, நீதி தவறிய ராஜா சாத்தான். சொல்ல புரியுதுங்களா? நீதியின் ராஜா, நீதி செய்கிற ராஜா பேரு இயேசு கிறிஸ்து. நீதியை தவறுதலாக உபயோகப்படுத்தி நீதி செய்யாத அநீதிகளின் தலைவனாக, அநீதி செய்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் பேருதான் அநீதியின் ராஜா. இந்த உலகம் இப்போ அநீதியின் ராஜாவினிடத்தில் இருக்கிறது. உலக மக்கள் அரசாட்சிகள் இல்ல, அநீதியின் ராஜாவுடைய கையில் இருக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறான், பூமி எல்லாம் என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ என்னை பணிந்து கொண்டா நான் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் இயேசு கிறிஸ்து சொல்கிறான். அநீதியானவர்களே, நீதி ராஜா இயேசு கிறிஸ்து, அநீதியின் ராஜா சாத்தானானவன். ரெண்டு ராஜாக்கள் கையில் இந்த பூமி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொண்டு மனுஷர்களை மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தினால ஜனங்களை கிரியத்துக் கொள்கிறார். இதைதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் விளையாடப்பட்ட பொருட்களினாலே மீட்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கிரியத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கிரியத்துக் கொண்டு அவர் நீதியை நமக்குள்ளே நடப்பிக்க முடியாது. அவரின் நீதியை நமக்குள்ளே ஸ்தாபித்திருக்கிறார். நீதியினால் அவருடைய கிருபாசனம் நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆளுகை நமக்குள்ள இருக்கிறது. அவர் நீதி செய்கிறவர், நீதியை விரும்புகிறவர், நீதியை நடப்பிக்கிறவர், நீதியாய் நம்மை அரசாளுகிற ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. ஆனால் அநீதியை செய்கிற இந்த ராஜா பேரு சாத்தானானவர். இந்த உலகம் முழுவதும், உலகத்தின் ராஜாக்களும் பலர் அநீதியின் ராஜாவுடைய கையில இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அநீதியை செய்கிறார்கள். லஞ்சம், ஊழல், எல்லா அயோக்கியத்தனமும் ஏன் செய்கிறார்கள்? அவர்கள் அநீதியின் ராஜாவுடைய ஆளுகையில் இருக்கிறதுனாலதான் அவர்கள் அப்படி கிரியை நடப்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அநீதியின் ராஜா மட்டுமில்ல, அநீதியை செய்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள். உதாரணமாக முன்னோரை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு மனிதன் ஜாதி வெறி பிடித்தவனா இருக்கிறான், அநீதி செய்கிறதிலே முன்வரமா இருக்கிறான். ஜாதி வெறி பிடித்தவன் வேறு, அநீதிகளை நடப்பிக்கிறவன் வேறு. இந்த முன்னோர்கள் எப்படி ஜாதி வெறிப்பிடித்தவர்களாய் வாழ்ந்தார்களோ, அவர்கள் எப்படி என்னென்ன ஜாதி வெடிக்காதவர்களாய் வாழ்ந்தார்களோ, எந்தெந்த ஜாதிக்கு அவர்கள் பயந்தவர்களாய் வாழ்ந்தார்களோ, அவர்கள் செத்து போனார்கள். முன்னோர்கள் செத்து போனார்கள். அவர்கள் என்ன செத்து எங்க போவார்கள்? அவர் சந்ததிகளுக்குள்ளே குழந்தையா இருக்கும் போதே, வயிற்று சிசுவா இருக்கும் போதே அந்த முன்னோர் அந்த சிசுவுக்குள்ளே போய் விடுவார். அது பிறந்து வளர்க்கப்படும் போது அது எந்த ஜாதிக்கு பயந்ததோ அந்த ஜாதிக்கு இவரும் பயந்துதான் வாழும். எந்த ஜாதி அவர்களுக்கு விருப்பம் இல்லையோ அந்த ஜாதி இவர்களுக்கு விருப்பமாகாது. அவர்கள் ஜாதி வெறி பிடித்தவர்களாய் வாழ்ந்திருந்தால் இவர்களும் ஜாதி வெறி பிடித்தவர்களால் தான் வாழ்வார்கள். காரணம் என்ன? அவர்கள் முன்னோரின் ஆவி, செத்து போன முன்னோர்கள் இவர்களுக்குள்ளே போயிருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே இவர் ஜீவன்களிலே கலந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்குள்ளே ஜாதி இருக்கிறது. இவர்கள் அநீதியின் ராஜாவுடைய ஆளுகையில் இருக்கிறவர்கள் முன்னோர்கள். இன்னைக்கு எந்த கிறிஸ்தவருக்கு, இந்துக்கள் ஒரு பக்கம் வச்சிருங்க, ஜாதி வெறி. எந்தெந்த கிறிஸ்தவருக்குள்ளே ஜாதி வெறி இருக்கிறதோ அவருக்குள்ளே தேவராட்சியம் இல்லை. அவர்கள் முன்னோர்கள் செத்து போனவர்கள். அவர்கள் அந்த கர்ப்பத்துக்குள்ளே போய் விடுவார்கள்.
அது போய் அந்த சிசுவுக்குள்ள இருக்கும். அதான் சொல்லுவார்கள், பையன் இவளுக்கு என்ன பேயா பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லுவார்கள். பேய் பிடிச்சு இங்க ஒருவன் மீன் கடை வைத்திருந்தான். அவங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சு. அவன் பேரு ஜோசப். 20-25 வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 30 ரூபாய் எனக்கு காணிக்கை கொடுத்தான். அப்ப ஜோசப் மீன் கடையில வேலை செய்துக்கொண்டு அவன் மீன் கடை வைத்துக் கொண்டிருக்கிறான் ஜோசப். அதாவது அவங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. என்ன கூட்டிட்டு போனான். நல்ல பையன்தான், நல்ல சகோதரன். இப்ப எப்படி இருக்காரோ தெரியாது. அந்த அம்மாவுக்கு என்ன ஜெபம்னாலும் அது போகாது. ஆனும் போய் அழுது பார்த்தேன், புலம்பி பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு அந்த ஆவி போகவே இல்லை. ஒரு நேரம் பார்க்கவும் சொன்னான், அம்மா அப்படியே செத்து போயிட்டாங்க பாஸ்டர், அந்த பேயிலே இருந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப அது முன்னோர்களால் பிடிக்கப்பட்ட அந்த ஆவி மனுஷர் அந்த முன்னோர்களை அகற்றவே முடியாது. இங்கே அந்த அம்மாவுக்குள்ள நான் விஞ்ஞானபுரத்துல ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்குள்ளே முன்னோரின் ஆவி உள்ளே எவ்வளவு ஜோமனி பாக்குறோம், போராடி பாக்குறோம், ஒண்ணு போகவே இல்லை. அந்த அம்மாவா அந்த ஆவியினுடைய ஆளுகையில் இருந்தா அந்த அம்மா செத்து போச்சு. ஒரு அம்மா டிபிஎம் சர்ச்சுக்கு வரும். எல்லாரும் போய் அந்த ஊழியருக்கு ஜெபம் பண்ணி தாக்கி அவர் ரத்தம் கட்டி அவர் செத்து போனார். அப்புறம் என்னை போட்டு விட்டாங்க. என் மனைவி பக்கத்தை தெரியுமா அவனுக்கு, காமராஜர் நகர்ல. அது எல்லாத்துக்கும் லூசி பேர் சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க. அவன் கிட்ட போய் பார்த்தா அது தலையில குடுமி இருந்தது. அவன் சொன்னேன், நீ கண்ணிதானேன்னு சொன்னேன். கண்ணிதான் அப்படின்னு. அப்ப அந்த கண்ணியை விரட்டவே முடியாதா, கட்டுப்பாட்டு வைத்திருக்கார். அந்த அம்மா டாக்டரோட மனைவி, அவங்க புருஷனோட ஐக்கிய வேலை செய்யற டாக்டர், நல்ல டாக்டர். அந்த லைஃப் அந்த அம்மா பேய், அதுக்கு இருக்க ஒரு பிள்ளையும் பேய் பிடிச்சு. மற்றவர்கள் எப்படியே தெரியாது. அது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு சொல்லி சம்பளம் நிறைய கிடைக்குன்னு சொல்லி இங்க ரிசைன் பண்ணிட்டு அமெரிக்கா இங்கே போனார். அந்த வேலை அங்கே கிடைக்கவில்லை. எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டார். இப்ப ஒன்னே செய்ய முடியாது, எழுதி கொடுத்துட்டு போய்விட்டார். இப்ப வேலை செய்ய ரிட்டர்ட் ஆயிருக்கா. என்ன இதனால அந்த வேலை போயிட்டு பென்ஷன் வந்தது. இந்த மூதாதையர்களுடைய ஆவிகள் உள்ளே நுழைந்து விட்டால் அது யாராலும் அகற்றவே முடியாது. யாராலும் அகற்ற முடியாது. இங்கதான் இந்த ஊர்ல தான் மீன் கடை வச்சிருக்கான். இப்ப எப்படி இருக்கான்னு தெரியாது. அவன் பேரு ஜோசப். அவங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருந்தது. அது என்ன பேய்? முன்னோர். அதுக்குள்ள அந்த அம்மாவுக்குள்ள வேர் பாய்ந்து விட்டது. அது யாராலும் அகற்றவே முடியாது. அந்த அம்மா அவனை ஒரு நாள் பார்க்கும், அம்மா அதிலிருந்தே செத்து போயிட்டாங்க. நாம் என்ன செய்ய முடியும்? ஜெபித்து பார்த்து ஒரு 30 ரூபாய் காணிக்க கொடுத்தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் கொடுக்கிறேன். பிரியமானவரே, எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், முன்னோரின் ஆவி ஒருவனுக்குள்ளே இருந்தால் அந்த ஆவி போகவே செய்யாது. நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், நீ கிறிஸ்தவனா ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நியவாசம் பேசலாம், ஊழியம் கூட செய்யலாம், ஊழியக்காரன் பட்டியலில் கூட பேர் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் முன்னோரின் ஆவி உனக்குள்ளே இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன செய்யும்? அது முன்னோர் ஜாதி வெறி பிடித்தவளா இருந்தால் இவர்கள் ஜாதி வெறி பிடித்தவளா தான் இருப்பார்கள். வஞ்சிக்கிறவர்களும் மோசம் போக்குகிறவர்களும் தந்திரசாலிகளும் இந்த கெட்ட காரியங்கள் வெளி ஜீவிதம் உள்ளவர்களா இருந்து அவங்க செத்து போனா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்களை அவங்க யாரை நேசிக்கிறாங்களோ, பெண்ணா இருந்தா பெண்ணுக்குள்ள அந்த ஆவி போயிடும், ஆனா இருந்தா ஆணுக்குள்ள அந்த ஆவி போயிடும். 2 பேர், ஆணுக்குள்ள பெண் ஆவி போயிடும், பெண்ணுக்குள்ள ஆண் ஆவி போயிடும். மூதாதையோட ஆவி, முன்னோரின் ஆவிகள், அது அவர்களுக்குள்ளே இருக்கும். அது அவர்களை விட்டு வெளியேறவே செய்யாது. அதை வெளியேற்றுகிற ஒரு ஊழியக்காரன் தமிழகத்தில் இருக்கிறானா? யாராவது உண்டா? நீங்க தேடி பாருங்கள். அதை அகற்ற தெரியாதவர்கள் பலரும் 6 நடத்துவார்கள், பிரசங்கம் பண்ணுவார்கள். அந்த முன்னோரின் ஆவியை ஜனங்களை விட்டு அகன்று போக செய்யத்தக்கவர் ஒருவராயிலும் இந்த தமிழகத்தில் இல்லை. புரியுதுங்களா? நீங்க தேடி தேடி பார்த்தாங்க, நிறைய பேர்கிட்ட போய் பார்த்திருக்கேன். முன்னோர்கள் ஆவி ஆளுங்க. நான் மயிலாடுதுறைக்கு ஊழியத்துக்கு போகும்போது அந்த பெண்ணோட அத்தை, அவங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கை, அழகா இருப்பான், அவன் செத்து போயிட்டான். தண்ணியில விழுது செத்து பிணம் அழுகி போய்விட்டது. அவன் சொல்லி, இந்த மாதிரி அழுகிய நிலையில ஒரு பிரேதத்தை பார்க்கிறேன், இந்த கடல்ல இருக்கிறது. ஐயா, அது என் தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னார். அருமையானவளே, அந்த ஆவிதான் இந்த பெண்ணுக்குள்ள இருக்கிறான் என்று சொன்ன. அவர் நம்பவில்லை.
அந்த பெண்ணுக்கு 16 வயது. அந்த பெண் அவங்க அவங்க செத்து போன அந்த சகோதரி போலவே அந்த பெண் இருக்கு. நானும் ஒரு சகோதரியை அங்க போனோம் ஜெபிப்பதற்கு, ஊழியக்கு போவோம், மிஷினரி ஊழிய போனோம். அந்த பெண்ணுகிட்ட இந்த ஆவி இருக்கிறதுன்னு சொன்னேன். அது எப்படி பாருங்கள் சொல்லு. அந்த பெண்ணுக்கு யூரியன் வரவில்லை, மோசம் வரவில்லை, இவ்வளவு பெரிய வயிறு, ஒரு 15 மாதம் கர்ப்பிணி, 15 மாதம் கர்ப்பிணி பெண் எவ்வளவு பெரிய வயிறு இருக்கும், அவ்வளவு பெரிய வயிறு அந்த பெண்ணுக்கு. யூரியனும் போகல, மோசனும் போகல. அப்படியே எங்கெங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு, ஸ்கேனிங்ல அது என்ன இருக்கிறது ஒண்ணுமே தெரியல, கழிவுதான் இருக்கிறது. இவ்வளவு காசு ஆகுயா, ஐயா கொண்டு போயிடணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அது விமர்சனம் கிடையாது, கொண்டு போய் வீட்டுல போட்டு விட்டார். நாங்கள் மயிலாடுதுறைக்கு சென்றோம் ஊழியத்துக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட அந்த பிள்ளையை விடுவிக்க முடியாது. வீட்டுல போனா எவ்வளவு பணம் ஆகும் முடியாது. சரி வாங்க போவோம், கடவுள்கிட்ட வழி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வீட்டுல விட்ட கட்டில இல்ல அந்த பொண்ணை போட்டு, இவ்வளவு பெரிய வயிறு, ஒரு 15 மாத குழந்தை, அதான் 1.5 வருஷம் உள்ள குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ள இருந்தா இவ்வளவு வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு. அது போல இருக்கு. அந்த பிள்ளை நகரவே முடியல. நாங்க போய் ஜெபம், இந்த மாதிரி இருக்கு. அந்த கிட்னிக்குள்ள அந்த ஆவி பதங்கி இருக்குது. எங்க இருக்கு சொல்லுங்க? கிட்னிக்குள்ள இருக்கு. 2 கிட்னில போய் மாட்டி. இது ஸ்கேனிங்ல தெரியாது, எக்ஸ்ரே பார்த்தா தெரியாது. போய் ஜெபம் பண்ண உடனே போ வெளியே, பேசுவின் நாமத்துல பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். உடனே அந்த ஆவி வெளியே போயிடுச்சு. அந்த பொண்ணு, அப்பா எனக்கு ஒண்ணுக்கு வருது, வெளிக்கு வருது மாதிரி இருக்கு, கொண்டு போய் டாய்லெட்ல விடுங்க. உட்கார்ந்த உடனே அந்த யூரியன் ஃபுல்லா வெளியே வந்து விட்டு, மோசம் இவ்வளவு மோசம் போனாலும் சாப்பிட முடியாம இந்த பிள்ளை எல்லாம் வெளியே வந்து குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, அப்படியே வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தா. அருமையானவர்களே, அந்த முன்னோரின் ஆவி அவர் மனிதனுக்குள்ள போய்விட்டார். அந்த முன்னோரின் ஆவி எப்படிப்பட்டதோ அப்படிதான் அந்த மனிதன் இருப்பான். ஒரு ஜாதி வெறி பிடித்தவன் செத்து போனால் அந்த ஜாதி வெறி பிடித்த பிசாசு, அந்த ஜாதி வெறி பெற்ற முன்னோரின் ஆவி அந்த பெண் பிள்ளைகளுக்குள்ளே போய்விடும். போய் குடும்பத்தில் ஒருவராக, பிள்ளைகள் ஒருவராக அந்த சீவனில கலந்து இந்த ஆவி இருக்கும். உங்க வீட்டிலே தான் இருக்கும், வெளியே போகாது, எங்கே போகாது. அவங்க பிள்ளைகளுக்குள்ளதான் அந்த ஆவி இருக்கும். இந்த முன்னோரின் ஆவி உங்க பிள்ளைகளுக்குள்ளதான் இருக்கும். இந்த பிள்ளைகள் வளர்ச்சி வரும்போது உன் முன்னர், உன் மூதாட்டன், உன் பாட்டன், உன் கூட்டன், உன் தகப்பன் எப்படி ஜாதி வெறி பிடித்தவனா இருந்தானோ அப்படிதான் இந்த பிள்ளைகளும் ஜாதி வெறி பிடித்தவனா இருப்பார். அவன் எப்படி கிரிமினலா இருந்தானோ அப்படிதான் உன் பிள்ளைகளும் கிரிமினலா இருப்பார்கள். அருமையான அவன் எப்படி தந்திரசாலியாய் அவன் நயவஞ்சகக்காரனாய் வாழ்ந்தானோ அப்படிதான் உன் பிள்ளைகள் வாழ்வார்கள். புரிகிறதா? அந்த ஜாதி வெறி பிடித்தவன் வாழ்ந்தால் அப்படித்தான் இருப்பார். அவனுக்கு எந்தெந்த ஜாதிகளை பிடிக்காதோ அந்த ஜாதிகளை உங்களுக்கும் பிடிக்காது, உன் பிள்ளைகளுக்கும் பிடிக்காது. அந்த எந்தெந்த ஜாதிக்கு அவன் பயந்தானோ அந்த ஜாதிக்கு நீங்களும் பயந்து தான் வாழ்வீர்கள். உங்களுக்கு அப்ப மூதாதையின் ஆவியை அகற்றுவதற்கு யாராலும் முடியாது. நீங்க ஜோமன்னா காணிக்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்க ஆற்றுங்க பார்க்கலாம்னா அவங்களுக்கு அது தெரியாது. நான் ஒரு வீட்டுல குடியிருந்தேன், ரகுமத் நகர் பாளையங்கோட்டையில். நாங்க ஜெபம் பண்ணும் போது அங்கேயே வந்து சுத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு அம்மா, என்னம்மா நீங்க பரலோகத்துக்கு போகலையா? அந்த வீட்டு ஓனருடைய மனைவி, ஓனர் அம்மாவுடைய மனைவி, அது அப்பா அம்மா, ஓனருக்கு மாமியார். என்னம்மா நீங்க பரலோகத்துக்கு போகலையா? அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா ஐயா எனக்கு ஒருவனே எனக்கு பரலோகத்துக்கு காட்ட சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க. அவங்க நான் வரவனு ஊழியக்காரனா காணிக்கா லேலி கொடுத்தேன், எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு வாங்கிட்டு போயிட்டோம். எனக்கு ஒருத்தவங்க கூட பரலோகத்தை காட்டலையா, எனக்கு ஒருத்தவங்க கூட பரலோகத்துக்கு ஒரு வழியை காண்பிக்கல. இங்கேதான் தங்கி இருந்தேன், நான் செத்து போயிட்டேன், நான் இங்கதான் இருக்கேன், நான் இருந்த இடத்துலதான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். நாங்க இந்த வீட்டுல குடியிருக்கிற வரையிலும் அந்த மரத்துல போய் தங்குங்கள், நாங்க போன அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்தோம். அந்த ஓனர்கிட்ட சொன்னா கோவப்பட்டார். இங்கே இருக்கிற மரத்துல தங்க செய்யுங்க, காட்டி வேணாம் தானே வராது. யாரது? மாமியாரு. அருமையானவர்களே, செத்து போனார் அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டை நான் அது கூட சேர்ந்து இன்னொரு ஆளை கூட்டிட்டு வந்து வச்சிருந்தேன். நான் படுத்து கொண்டு இருப்பேன்.
கண்ணை மூடி தூங்கும் போது பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஒண்ணு எனக்கு கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டு இருப்பான். கண்ணை திறந்து பார்த்தா இருக்காது, கண்ணை மூடினே இருப்பான். இதுவே ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு இருப்பான், ஜாக்கெட் ஒயிட் ஜாக்கெட், ஒயிட் வெள்ளை புடவை கட்டிட்டு இருப்பான், முடியெல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு இருப்பான். என்னை கட்டி பிடித்து கொண்டு படுத்து கொண்டு இருப்பான். வீட்டுல தனிமையா கண்ணை திறந்து பார்த்தா இருக்காது, கண்ணை மூடினா தெரியும். சொன்னேன், தேவனுடைய ஊழியக்காரன், எனக்கு தெரியும் இது வேற ஒரு ஆவி என்பது. நான் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய கடிந்து கொள்வார் என் தேவன் அப்படின்னு அதட்டி விரட்டி நான் எழுதி வேகமா போய் உள்காப்பல் போட்டு வச்சிருந்தேன். உள்காப்பலை கழட்டி கொண்டு வெளியே போயிருந்தேன். அதோட அந்த வீட்டு அந்த ஆவி இருக்கு. அந்த அமாவாசை நான் போன அப்புறம் அந்த உள்ள வரலாம், இதுவரை நீ அந்த மரத்துல இருக்க போங்க நான் சொல்றேன். புரியுதுங்களா? இதான் முன்னோரின் ஆவி. இது உங்க வீட்டுல இருக்கும், உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கும். உங்க மனைவியோ கர்ப்பவதியா இருந்தா அந்த கர்ப்பத்துக்குள்ள அந்த ஆவி அந்த ஜீவனுக்குள்ள போய்விடும். அது அதே இதுல ஜீவன்ல இருந்து வேர் பாய்ந்து வளர்ந்து விடும். அப்படி வளர்ந்து வந்ததுதான் மூதாதையருடைய ஆவி பிடித்தது. அந்த மக்களை விட்டு போக இந்த ஊர்ல மீன் கடை வச்சிருக்கான் ஜோசப். அவங்க அம்மாவுக்கு அந்த மூதாதையருடைய ஆவி பிடித்திருக்கு. அந்த அம்மா குறிமேடை வச்சா நல்ல பணம் சம்பாத்தி பண்ணியிருக்கு. அந்த ஆவி அவளை விடவே செய்யாது, அப்படியே கொண்டு போயிடும். இதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஊருக்கு என்ன கூட்டிட்டு சென்றார்கள். அந்த ஊர் பேரு ஞாபகம் இல்லை. அந்த ஊர் பேர் கங்கை கொண்டானுங்க. அந்த பக்கம் கைத்தா இருக்கு, அங்க அந்த பக்கம் இருக்கு, சேர்மாத்தேரி பக்கம் பத்தமடையில இருந்து போகும். பத்தமடை கரிசல்பட்டியில அங்க ஒரு அம்மா அந்த இப்படி ஒரு 15 பேரை சந்திச்சிருக்கிறேன். சுத்தமடையில ஒரு ஆள் அப்படி இருக்கிறார். நீங்க போனா உங்களுக்கு பொய் சொல்லி விடுவார். ஆனா முன்னோரின் ஆள் அங்க கொண்டு போய் விட்டார்கள். அடிச்சு வாங்கிட்டு வேணும்னு ஒரு ஊழியக்காரன் வந்து உள்ள விட்டான். அதனால அது அவர் என்னை ஒன்னையும் செய்யல, இவரைத்தான் வெட்டி விட்டான். இப்படி முன்னோரின் ஆவிகள் உங்களுக்குள்ளே இருந்தால் அது உங்களை விட்டு போகாது. தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவட்ட பக்கத்துல கொஞ்சம் உள்ள போகணும். ஒரு பெண்ணு 13 வயசுல சடங்கு வயசுக்கு வந்து இருக்கிறா, ஏஜி கட்டன் பண்ணி இருக்கிறான். வீட்டுக்கு பின்புறத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்கும், சத்தம். என்ன இது அழுகனுக்கு எட்டி போய் பார்த்தா அந்த செத்து போன ஒரு பொம்பளை இந்த பிள்ளைக்குள்ள வந்து விட்டான். 32 வயது வேலை அந்த பிள்ளையை விட்டு அவள் விலகவில்லை. இவளை கல்யாணம் பண்ண யாரையும் கல்யாணம் பண்ண விடவில்லை. இவன் தான் ஆண்டு கொண்டிருந்தான். அப்ப நான் பாளையங்கோட்டை துதியங்கோட்டை எங்க சர்ச்சையில இருந்தேன். ஊழிய செய்து அந்த பாசமான சொல்லி அவரை கூட்டிட்டு போவேன்னு சொன்னேன். யாரை கூட கூட்டிட்டு போறோம்னா எல்லாரும் வரேன், நாங்க யாரும் வர வேண்டாம், என் கூட ஜெபிக்க முறமுறுக்காம ஜெபிக்கிறவர்கள் மட்டும் வந்தால் போதும். யாரும் வரல. அந்த செல்லையா என்பவர் தான் வந்தார். செல்லப்பா நாங்க சென்று 2.25 மணி நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இது ஆவியை 1 நிமிஷத்துல ஓட்டிடலாம். சில ஆவியோடு போராடுவேன். ஜெபிக்க அவரும் முகம் கோணாமல் வந்தா சோர்ந்து போயிட்டார். ஜெபம் பண்ணி 2.25 மணி நேரம் அதோட போராடி ஒவ்வொரு அவயத்துக்காக கட்டி ஜெபம். கடைசி என்னை யாராலும் இதுவரையில கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் இங்கெல்லாம் இருந்தேன். மோகன்சி லாசஸ் கூட கொண்டு வைத்திருந்தார்கள். என்னை ஒண்ணுமே செய்ய முடியல. அங்கே இருக்க யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி எல்லாம் சொல்லியது. அப்ப நான் கடைசியில சொன்னேன், நீ கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிறாய், எனக்கு நன்றாக தெரியும், நீ வெளியே வா நீ சொன்னேன். அது என்ன சொல்லி தெரியுங்களா? நான் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிறேன் என்று எப்படி நீ கண்டுபிடித்தாய்? நான் கர்ப்பப்பைக்குள்ளதான் இருக்கிறேன். பாருங்கள், ஆவி எங்க போயிருக்கிறது? அந்த 16 வயசு பிள்ளைக்குள்ள கிட்னிக்குள்ள போயிருக்கு. மோஷன் போற துவாரத்தை அடைத்து விட்டு வயிறு வீங்கி யூரியன் வரவில்லை. கிட்னி செயல்பாட்டை குறைத்து விட்டு அழித்து விட்டது. இந்த ஆவி கர்ப்பப்பைக்குள்ள போய்விட்டது. அதுக்கப்புறம் நான் அப்பாவை தங்கச்சியை கூப்பிட்டேன். எமான தொப்புளுக்கு அடி வைத்த யூட்டஸ் மேல கை வைத்து ஜெபம் பண்ணுவேன். என் மேல கோவப்படக்கூடாது, என் மேல சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்னேன். பாஸ்டர் கை வைங்கன்னு. அவர் கை வைக்க வைக்கும் என்றால் அவர் ஃபீலிங் வேற. என்னை பொறுத்த அந்த பிள்ளை எனக்கு பிள்ளைதான். அடி வயிற்றுல கை வைத்து ஜெபம் பண்ண உடனே ஓ அப்படின்னு சத்தம் வரும். வெளியே போ, பாதாளத்துக்கு போய்விடுங்க. எப்போ பிடித்த பேய்ங்க? 13 வயதுல பிடித்த பேய் 32 வயது வேலை அந்த பிள்ளையை விடவில்லை. எங்கெங்கயோ கொண்டு போனார்கள்.
அதோட அந்த ஆவி அந்த பிள்ளையை விட்டு வெளியேறிது. அடுத்து 1.5 மாசம் 2 மாசத்துக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. இப்படிதான் சில ஆவிகள் முன்னோரின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தால், அவர்கள் ஜாதி வெறி பிடித்தவர்கள் இருந்தால் நீங்களும் ஜாதி வெறி பிடித்தவர்கள் தான் இருப்பீர்கள். உங்களுக்கு எந்தெந்த ஜாதி பிடிக்கவில்லையோ அவர்களுக்கு உங்களுக்கு அந்த ஜாதிகளை பிடிக்காது. புரியுதுங்களா? சிலருக்கெல்லாம் வலிவனை கண்டா பயம், எளியவனை கண்டா எதிர்ப்பான். ஒரு சொன்னா பறையனா போட்டு தள்ளிடுவான், வெட்டிடுவான், கொண்டுடுவான். அதே வேற ஒரு ஜாதிக்காரனை கண்டா பம்புவான், பயப்படுவான். ஐயோ வெட்டி கொண்டு விடுவார்கள் என்று பயம் அவளுக்குள்ளே இருக்கும். பறையனை இழந்தாரமா அந்த சாபம் கொண்டு உனக்குள்ள முன்னோரின் ஆவி உனக்குள்ள இருக்கு. நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ ஊழியம் செய்கிறவனா இருக்கலாம். அவங்க முன்னோர்கள் எப்படி தந்திரசாலிகளா இருந்தார்களோ, பேராசை பிடித்தவளா இருந்தாலோ, வஞ்சகர்களா இருந்தார்களோ, ஜாதிவேரி பிடித்தவளா இருந்தார்களோ, நீங்களும் அப்படிதான் இருக்க. உங்க பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் அப்படிதான் இருப்பார். கடைசி நேரத்தில் என்ன தெரியுமா? அந்த ஆவிகளை விரட்டி வெளியேற்றுவதற்கு இந்த காலகட்டத்தில் கூட ஒரு போதகனும் இல்லை என்பதை சொல்லுகிறேன். இப்ப நான் அதெல்லாம் வெளியேற்றுறதே கிடையாது. அவன் ஜாதி வேறி பிடித்தானா, ஒரு பழைய ஜாதியை பிடிக்காவிட்டால் அவன் செத்து போனால் அந்த ஆவி அவன் இன்னும் அவன் பிள்ளைகளுக்குள்ள பேர பிள்ளைகளுக்குள்ள வந்துவிட்டால் இவனுக்கும் பர ஜாதி பிடிக்காது. பரனை விரட்டுவான். பறையன் யாரு பயன் அப்படின்னா சொல்றான்னா முன்னோரின் ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. புரியுதுங்களா? அவன் முன்னோருக்கு எந்த ஜாதியை பிடிக்கவில்லையோ இவர்களுக்கும் அந்த ஜாதிகளை பிடிக்காது. ஒரு காலத்துல அதெல்லாம் போய் பார்த்து ஜோமனி ஆவிகளை விரட்டி கொண்டிருந்தேன். இப்ப அப்படி செய்யறது இல்லை. அந்த ஆவி ஆளுகையிலே அவன் வாழ வேண்டும். அந்த ஆவி அந்த முன்னோரின் ஆளுகையிலே வாழ்ந்து அவர்கள் நரகத்தில் போக வேண்டும் என்று சொல்லி அப்படியே விட்டு விட்டு வந்து விடுவேன். அவளுக்காக ஜெபிக்க மாட்டேன், அவளுக்காக கை கொடுப்பதும் இல்லை. அந்த ஆவியின் ஆளுகையிலே அவர்கள் இருப்பார்கள். ஒருவன் சொல்லி இருக்கிறான், யாருக்கு வேணாலும் உதவி செய்வேன், இந்த பறையனு மட்டும் உதவி செய்ய மாட்டேன், பறையனு மட்டும் உதவி செய்ய மாட்டேன். அப்ப பாருங்கள், முன்னோரின் ஆவி அவனுக்குள்ள இருக்கு. நானு 84வது வருஷம் சிபிஎம் ஸ்தாபனத்துல இன்டர்நேஷனல் டிப்யூட்டி சீஃப் பாஸ்டர் SD ஏனஸ் என்பவர் 84வது வருஷம் எனக்கு ஜெபம் பண்ணி ஊழியத்துக்கு எடுத்துட்டார். ஆனா அந்த போதகர் வெளியே வரவில்லை. அந்த போதகர் போன மாசம் செத்து போனார். அதனாலதான் உண்மையை சொல்றேன். என்னை விடவில்லை. அவருக்கு உதவி செய்யறதுக்கு என்னை வைத்துக் கொண்டார். அருமையானவர்களே, அவர் 88ல ஊழியத்துவம் மறுபடியும் நான் கை வச்சு எடுப்பான். அப்போ சீஃப் பாஸ்டர் அந்த ஜேக்கப் ரத்ன சிங் என்பவரை என்னை ஊழியத்துக்கு எடுத்தார். ஏன்? தேவனுடைய கிருபைதான். அருமையானவர்களே, அப்போ ஒரு போதகர் இடத்துல சொன்ன 4 மாதத்துக்கு பிறகு, 4 மாதம் அந்த ட்ரைனிங் போய் ஒரு 4 மாதத்துக்கு பிறகு என்னை கூப்பிட்டார். இருதயராஜ், இந்த லிஸ்ட் உன் செட்ல உள்ள இத்தனை பேருக்குள்ள பேய்கள் இருக்கிறது, இவெல்லாம் அந்நிய ஆவிகளே கலந்திருக்கிறவர். அப்போது அருள்தாஸ் என்கிறவர் சென்ட்ரல் பாஸா இருந்தார். தொட்டால் போதும் பேய் போடும். அது கை வைத்தா கை 2 டன் வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கு. சாதாரணமா கை வைத்தாலே 2 டன் வெயிட் இருக்கும். தொப்பனி கீழே வந்துருக்கார். அவர் சாதாரணமா இருப்பார். எல்லாரும் போய் ஜெபம் பண்ணாரு. இருதயராஜ் உள்ளத்தல அவர் ஜெபம் பண்ணி பெல்ட் அடிப்பாங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்கிறான். நான் விழுந்துருவான். நான் அவர் உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணா 25 அரை மணி நேரம் கை வச்சு எடுக்கவே இல்லை. நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் எழுந்து அப்படின்னார். எழுதி உட்கார்ந்து மற்றவனெல்லாம் அந்த சாலமன் என்பவர் அடையாருடைய இன்சார்ஜ் பாஸ்டர் அவர் கூப்பிட்டு சொன்னார், இந்த குரூப்ல இவ்வளவு பயல்களிலும் கலப்பட ஆவி இருக்கு. ஆனா ஊழியக்காரன் தான். 88 என்னோட கூட ஊழியத்துக்கு வந்தவர் தான். ஆனா சொன்னா இவ்வளவு பேருக்குள்ள கலப்பட ஆவி இருக்கு சாலமன். இந்த பையன்கிட்ட மட்டும்தான் தேவ ஆளுகை இருக்கு. இதெல்லாம் கலப்பட ஆவி. என்ன செய்தாங்கன்னா என் பேரை விட்டு பாயத்துக்கு போய் குப்பையில போட்டுக்கிட்டார். எனக்கு படுக்க பாய இல்லாம தரையில படுத்துக்கிட்டாரு. என்னை போட்டும் கொடுத்து விட்டார். அப்ப இவங்களுக்கு என்ன ஆவி இருக்கிறது? கலப்பாவி, ஜாதி வெறி. ஃபர்ஸ்ட் இயர்லயே ஜாதி சண்டை உள்ள வந்து விட்டார். 2-3 பேர் தான் பறையர்கள், மற்றவர்கள் எல்லாம் வெவ்வேறு ஜாதிக்காரர்கள். நான் யார் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிவிட்டாங்க, இருதயராஜ் இவங்களுக்குள்ளெல்லாம் கலப்பாவி இருக்கு. பாச அருள்தாஸ் என்பது சொல்லிவிட்டார். இவங்கெல்லாம் கலப்பாவி இருக்கிறது, ஆவியிலே கலப்பு இருக்கிறது, இவர்கிட்ட பழகாதே, ஜாக்கிரதையாது அப்படி சொல்லிவிட்டார். அவர் என்னிடத்துல 2வது உள்ள கூப்பிட்டு அவரை கூப்பிடுங்க, அந்த பையனை மறுபடியும் கூட அப்பதான் கூப்பிடுறாரு. போய் ஜோமணி சொன்னா, தம்பி உனக்கு நீ ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆண்டவரே நீ ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்க, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். 5 விதமான ஊழியங்களை குறித்து இவர் பிரசங்கிக்கிறார்கள்.
எனக்கு என்ன ஊழியம் செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் இடத்துல. அப்போ சில தீர்க்கதரிசி, மெய்ப்பன், போதகன், சுவிசேஷகன், இந்த 5 ஊழியத்துல நான் எந்த வகையான ஊழியத்தை செய்ய வேணும், ஊழியத்துக்கு ஊழியம் வந்தாச்சு, நான் என்ன ஊழியத்தை தர போறீங்க தந்தீங்க அப்படின்னு நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் உள்ளத்துல. அது மாதக்கணக்கில் ஜெபித்து கொண்டு இருக்கு. ஆனா அந்த பாஸ்டர் சொன்னார், ஏய் நீ இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நீ உள்ளத்துல. ஆமாங்க பாஸ்டர், 2 விதமான அழைப்பு தேவன் தந்திருக்கிறார், 2 விதமான ஊழியங்களை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன ஊழியம் அப்படின்னு கேட்டா, அப்போ சில தீர்க்கதரிசி என்கிற ஊழியம். தீர்க்கதரிசினா ஊரெல்லாம் போய் தீர்க்கதரிசி சொல்லுவாங்களா, அது கிடையாதுடா. சபையை ஒருமித்து வரிக்கு ஆயத்தப்படுத்து. ஒருவனுக்கு ஒரு அழைப்பு தான் கிடைக்கும், ஆண்டவனுக்கு 2 அழைப்பு கொடுத்திருக்கிறான். நீ பாக்கியசாலி. இவங்களோட நான் கலந்து விடவே கூடாது, நேரத்தை வீணாக்க கூடாது, ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும். அவ்வளவுதான். ஆண்டு கிறிஸ்தவங்களை வளர்ந்தவர், விசுவாச வீட்டுல வளர்ந்தவர். அதனுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களும் எனக்கு தெரியும். முழு விசுவாச வீட்டையும் மெயின்டைன் பண்ணினோம். எல்லா பண வசதி, ரேஷன் எல்லாமே ஏன் பொறுப்புல இருந்து பெரியமானவர்களே, இதெல்லாம் கற்றுக்கொண்டு வேதத்தையும் கற்றுக்கொண்டு அங்க எனக்கு போட்டவனே சொன்னாரு, சூப்பரா பைபிள் ஸ்டடி இருப்பான் அவன். இருதயராஜ் பால் தான் ஃபர்ஸ்ட் இயர், எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுவான். எல்லாத்திலும் பழக்க வைக்கப்பட்டு அவன் ஊழியத்துக்கு வந்து இருக்கிறான். எனக்கு இன்சார்ஜ் அந்த பாஸ்டர் தான், அடையாறு இன்சார்ஜா இருக்காரு. என்னை விடவே மாட்டார். அருமையானவர்களே, அவர் பாருங்கள், ஊழியத்துக்கு வந்தவர்களுக்குள்ளவே மோதாதைய ஆவி இருக்கிறது, கலந்து இருக்கிறது. அவருக்குள்ள பயங்கர ஜாதி வெறி இருக்கும். ஒருவன் சொல்லியிருக்கிறான், பறையர்களை மட்டும் நான் உதவி செய்ய மாட்டேன், பறையர்களை மட்டும் நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அருமையானவர்களே, அவனுக்குள்ள இருக்கிற மூதாதை ஆவிக்கு பறையர்களை பிடிக்காது. ஊழியக்காரன் அல்ல, அவனுக்குள்ள கலப்பாகி இருக்கிறது. இப்படிதான் நிறைய. அப்போ ஏன் இதை சொல்லுகிறேன், எடுத்த வார்த்தை எங்கே வந்து நிற்கிறது, இது சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதியின் ராஜாவுடைய அரசாட்சிக்குள்ளே கிறிஸ்தவன் தேவ ஜனங்கள் இருந்தால் போதாதே ஆவி உனக்குள்ளே வேலை செய்யாது என்பதுதான் சத்தியம். நீ ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், உனக்குள்ளேயே ஜாதி வெறி, உனக்குள்ளே எதுக்கு ஜாதி வெறி இருக்கிறது? ஜாதி பார்க்கிறார், ஜாதி வெறி வாழ்கிறார். நம்மாலு நம்ம ஜாதிக்காரர் அப்படின்னு ஏன் ஜாதி வெறி இருக்கிறது? நம்ம ஜாதிக்கு உதவி செய்யலாம், அவனுக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டேன், பையனுக்கு மட்டும். ஏன் இந்த ஜாதி வெறி உனக்குள்ளே? உன் முன்னோரின் ஆவி உனக்குள்ள இருக்கிறது. நீ ஊழியக்காரனா இருந்தாலும் உனக்குள்ள ஊழியத்தின் அபிஷேகம் கிடையாது, முன்னோரின் ஆவியின் கலப்பு உனக்குள்ள இருக்கிறது. நீ பிறந்திருக்கும் போது அந்த ஆவி உனக்குள்ள போயிருக்கலாம். ஒரு தாயின் வயிற்றிலே நீ சிறு பிள்ளையா இருக்கும்போது ஒரு தாயின் வயிற்றின் வழியாய் உனக்குள்ள அந்த ஜீவன் உள்ள போய் உன் ஜீவனோட கலந்திருக்கலாம். நீ வளர்ந்து வந்த காலத்திலே உனக்குள்ள ஜாதி வெறி இருக்கும். உன் ஜாதிக்காரன் முன்னோருக்கு எந்தெந்த ஜாதியை பிடிக்காதோ அந்த ஜாதிகளை உனக்கும் பிடிக்காது என்பதுதான் சத்தியம். அப்படி எப்படி பரலோகத்துக்கு போகலாம்? உன்னால பரலோகத்துக்கு போக முடியாது. நீ தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம், தேவனுடைய ஊழியத்தை செய்யலாம், ஆனா உனக்குள்ளே ஜாதி வெறி இருக்கும். பறையன் என்றால் இழிவுபடுத்தப்பட்டவன், அடிமையாக்கப்பட்டவர். யாரால் இழிவுபடுத்தப்பட்டான், யாராலே காட்டி கொடுக்கப்பட்டான், யாராலே தாழ்த்தப்பட்டான் என்பது எனக்கு தெரியும். இப்ப அவர்கள் எங்களுக்கு சாதகமாய் வந்திருக்கிறார்கள். ஐயங்கார்கள், ஆரியர்கள், இந்த பறை ஜாதியர். பறையர் என்றால் ஒரு பட்டம், புரியுதுங்களா? ஜாதியின் பெயர் சாம்பவ ஜாதி. இது இன்டர்நேஷனல் லெவல்ல எங்க போனாலும் சாம்பவ ஜாதி. இங்க பறையர் ஜாதி பேரை வைத்து விட்டார்கள். சாம்பவன் என்றால் எல்லா நாட்டுக்கும் தெரியும், பறையர் பட்டத்தை கொடுக்கும். இப்ப எனக்கு ஜாதி இந்த பறையங்கிறதை எடுக்கவே சாம்பவ பறையர், சாம்பவர் என்கிற கம்யூனிட்டி சர்டிபிகேட் எனக்கு வேணும். அதுக்குதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அருமையானவர்களே, பறையர் என்பது பட்டம், அவன் கொடுக்கப்பட்ட பட்டம். சாம்பவர் என்பது ஜாதியினுடைய பெயர். புரியுதுங்களா? தமிழ் குடிகளில் மூத்த குடி என்று சொல்வார். தமிழ் குடிகளில் ஒரு குடிதான் சாம்பவ குடி. நீங்க அந்த கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், அந்த கன்னியாகுமரி மாவட்டம், இப்படி எல்லாம் போங்க, சாம்பவர் என்ற பெயர்ல தான் இருப்பார். சாம்பவர் வடகரை, திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போது தென்காசி மாவட்டமாக மாற்றியிருக்கிறார்கள். சாம்பவர் வடகரை என்று ஒரு ஊர் இருக்கிறது.
அது சாம்பவர் வாழ்ந்து கொண்டிருந்த இடம். புரியுதுங்களா? சாம்பவர் என்றால் அது பறையர் பட்டம். சாம்பவ ஜாதி தான் பறையனுடைய ஜாதி. இது தெரியவில்லை. உன்னை யாராலும் ஒருவன் பறை என்று சொல்லிவிட்டா சந்தோஷம் பண்ணும். உனக்கு கொடுத்த அவார்டு, இப்போ ஒருவருக்கு பக்த புருஷன் என்று அவார்டு கொடுக்கிறார். பக்த புருஷன் என்று பெயரை போட்டு அவர் பெயர் பக்த புருஷன், இவர் அவர் பெயரை சொல்லி சொல்வார். அதே மாதிரிதான் சாம்பவர், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயரு பறையர். பறையர் என்றால் என்ன அர்த்தம்? நற்செய்தி அறிவிக்க, நல்லதை கெட்டது ஜனங்களுக்கு போய் அறிவிப்பார். நல்லதை கெட்டது ஔவையார் அப்படிதான் போய் நடனம் ஆடி கதைகளை சொல்லுவார். எம்ஜிஆர் கூட இந்த ஒரு படத்துல இப்படி காமிப்பார். நடனம் ஆடி நாட்டு மக்களுக்கு அறிவுரைகளை எடுத்து சொல்வார், பாடல்கள் வழியாக சொல்வார். இந்த பாணியை தான் எடுத்து எம்ஜிஆர் ஒரு படத்துல நடித்திருப்பார். அருமையானவர்களே, இந்த சாம்பவ ஜாதியை பறையர் பெற்ற அவார்டை ஜாதிக்கு வைத்து விட்டார்கள். இந்த பறையரை யார் வெறுக்கிறார்களோ முன்னோரி நாவியனுடைய ஆளுகை. அது ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே இந்த ஜாதி வெறி இருந்தா உனக்குள்ளே முன்னோரி நாவி இருக்கிறது. உன்னை விட்டா உன் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கும், உன் பிள்ளைகளை விட்டா உன் பேர பிள்ளைகள் வாழையாக அது உங்களுக்கு விட்டு வெளியே வராது. நீ செத்து போனால் அந்த ஆவி உன் பிள்ளைகளுக்குள்ள போயிடும். அவர்கள் செத்தால் அந்த ஆவி அப்படியே உன் பேர பிள்ளைகளுக்குள்ள போயிடும். அவர்கள் செத்தால் உன் பொண்ணு பேரன் பேத்திக்குள்ள அந்த ஆவி போய்விடும். ஏன்னா வெளியே சுற்ற முடியாது. இல்லைங்களா? மேல போகலாம், மேல போக வழி தெரியாது. காட்டுல நிறைய ஆவிகள் கலந்து இருக்கிறது, மேல போயிடலாம். ஆனா மேல ஒரு பெரிய சேனையே இருக்கு. என்னது? வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் என்று எழுதியிருக்கு பைபிள்ல. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனைகள் அங்க இருக்கிறது. இவர்கள் அங்க போக மாட்டார்கள், பயம். அவர் இருப்பு சங்கிலியால் கட்டி அடைத்து விடுவார்கள். அந்த முன்னோரின் ஆவிகளே ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஜாதிகள் பல உண்டு. கிறிஸ்தவனா இருந்தாலும் உனக்குள்ள ஜாதி, புரியுதா? நம்மளுக்குன்னா உதவி செய்ய, நம்ம ஜாதி சரி இருந்துக்கோ. நீ எந்த ஆவியில இருக்கிறாய்? முன்னோரின் ஆளுகை உனக்குள்ள இருக்கிறது. அப்ப தேவராஜ்யத்தின் ஆளுகை உனக்குள்ள இல்லை. இந்த நீதி ராஜாவுடைய ஆளுகை உனக்குள்ள இல்லை. இது சமாதானத்தின் ராஜா, அவர் மெல்கிசேதேக்கின் ராஜா, அவர் ஆளுகை உனக்குள்ள இல்லை. அதனால்தான் உனக்குள்ள ஜாதி வெறி இருக்கிறது. நீ ஜாதி வெறி பிடித்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி எந்த பரலோகத்துக்கு போவாய்? உன் ஜீவன் பெரிய போது உன் முன்னோர்கள் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் உன்னை கொண்டு போவார்கள் ஒழிய தேவன் தம்முடைய தூதர்களை உனக்கு அனுப்ப மாட்டார். காரணம் என்ன? நீ ஊழியம் செய்யலாம், தேவன் ஒருவன் கிருபை கொடுத்ததுதான், அதை எடுக்க மாட்டார். ஆனா முன்னோரின் ஆவியின் ஆளுகையில் இருக்கிறதுனால நீ சாகும் போது கடவுளுக்கே உன்னை தெரியாது. ஒரு ஊழியக்காரனுக்கா ஜெபம் பண்ணேன், என் மகனே அவன் என்னுடைய கண் பார்வையில் இல்லை என்று சொல்லிவிட்டான். இது போலதான் ஊழியம் செய்வார்கள், ஆனா தேவனுடைய கண் பார்வையில் இருக்க மாட்டான்.